7:30 மணிக்கு அப்புறம் அடுத்து குளிக்கிறது. குளிச்சு முகம்லாம் கழுவிட்டு பல்வலிக்கு போய் குளிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு அந்த குளிக்க போகும்போது சொன்னாங்க, அண்ணா வந்துடுவார் கொஞ்ச நேரத்தில், நீங்களாம் குளிச்சுட்டு ரெடியாக இருங்க அப்படின்னா. சாப்பாடு என்ன செய்ய போறோம் அப்போ தான் டீ குளிக்கிறதுக்கு நாங்கள் ஓடை ஏதாவது இருந்துங்களா? நாங்கள் தங்கி இருக்கிறது ஒரு ஓடையனுடைய கரை தானே. ஓடைன்னு அது நாங்கள் போனது ஏப்ரல் மாதம்னால தண்ணி ரொம்ப நின்றுச்சு. கொஞ்சமாக தண்ணி வந்துட்டு இருக்குது. ஒரு இடத்துல இடுப்பளவு தண்ணி இருக்கு, நம்ம இறங்கி குளிக்கிற அளவுக்கு. நீங்கள் அதில் குளிச்சுக்கலாம், சோப்பு போடக்கூடாதுன்றாங்க. சோப்பு போடுறோன்னா நீங்கள் பக்கெட்டில் தண்ணி எடுத்தாந்து இங்கே வச்சு சோப் போட்டு முகம் கழுவுங்க. ஆனால் அங்கே தண்ணிக்குள்ளே சோப் போட்டுருவாங்க. துவைக்கிறதுக்கு அதே மாதிரி வெளியில் எடுத்துகிட்டு போய் தான் துவைக்கணும். இந்த இருக்கிற தண்ணி தான் கொஞ்சம் இருக்குது, அதை நம்ம கெடுத்துடக்கூடாது. அது ரெண்டாவது, நம்ம மனுஷனுடைய வாசம் பட்டுருச்சுன்னா காட்டு விலங்குகள் அது சீக்கிரம் தண்ணி குடிக்காது. தொடர்ந்து அப்போ தண்ணி கீழே போயிட்டு இருக்குது. ஒரு 3-4 கிலோமீட்டர் தூரத்துக்கு எந்த விலங்குமே தண்ணி குடிக்காது. அதனால் நீங்கள் அது எதுவும் செய்யாதீங்கன்னாங்க. சரின்ட்டு அப்புறம் நான் சும்மா முகம் கழுவுறதுக்காக உள்ளே போய் அந்த பாறையிட்டு நின்றுட்டு இருக்கும்போது தூரத்தில் ஏதோ